ஸோ வைரல் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தம்ப்நெயில் வந்து எப்படி ஃபோட்டோஷாப்பில் ஈஸி அண்ட் குவிக்காக எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் போடுறீங்க, ஷார்ட் வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து தம்ப்நெயில்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக இன்ஸ்டாகிராமோட ப்ரொஃபைலோட லுக்கை வந்து நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா என்னோட நேம் குணால், UI/UX டிசைனராக வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் UI/UX கண்டென்ட்ஸ், கிராஃபிக் டிசைன் கண்டென்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வந்து போடுவோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து லேட்டஸ்ட் 2024 ஃபோட்டோஷாப் தான். ஸோ இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரேம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கான தம்ப்நெயில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ஒரு 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் உள்ள ஒரு ஃப்ரேம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நான் சிம்பிளாக நியூ ஃபைல் போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல மொபைல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1080x1920 பிக்சல்ஸ் இருக்குல்ல. ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 300 பிக்சல்ஸில் 300 ரெசல்யூஷனில் வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு க்ரியேட் கொடுங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஆர்ட்போர்டு வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம வந்து இதில் தான் வந்து தம்ப்நெயிலை வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். என்னோடய இமேஜும் பேக்ரவுண்டும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் தான் நான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறேன். ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு இமேஜ், ஒரு சின்ன ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட. ஸோ நான் வந்து இதில் வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தா உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இதை நான் வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். அப்படி இல்லைனா நம்ம பென் டூல் வச்சு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இதே வந்து இப்போதைக்கு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி Command-C ஆர் Control-C காப்பி பண்ணிட்டு இந்த ஃப்ரேமில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணுங்கள், Control-V கொடுத்து. ஸோ இப்போ நம்ம வந்து இதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகாது. ஸோ அது எனக்கு ப்ராப்ளமும் கிடையாது. நான் கீழே ஒரு பிளாக் பார் மாதிரி வச்சு மறைச்சிருவேன். ஸோ இந்த அளவுக்கு வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். கீழே வந்து ஒரு குட்டியாக நான் வந்து ஒரு பிளாக் ஷேடு வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ அதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு பேக்ரவுண்டை தான் நம்ம வந்து வச்சு கவர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதையும் செலக்ட் பண்ணி Command-A கொடுத்திங்கன்னா ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ திரும்பி Control-C ஆர் Command-C. ஸோ விண்டோஸ்னால் நீங்கள் வந்து கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவீங்க. மேக் நான் யூஸ் பண்ணுறதுனால கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ Command-C கொடுத்துட்டு இந்த லேயர் இருக்குல்ல, ஆர்ட்போர்ட் லேயரில் ஒரு லேயர். ஸோ இதில் வந்து பேஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து பேஸ்ட் ஆகிரும். ஸோ இது வந்து பேக்ரவுண்டாக வந்து ஆக்ட் ஆகும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ இதுக்கு நான் ஒரு பிளர் கொடுக்குறேன். பிளருக்கு வந்து ஃபில்டரில் போய்க்கோங்க. ஃபில்டரில் பிளர், காஷியன் பிளர். ஸோ இதோட வேல்யூ வந்து நான் வந்து லைட்டாக தான் வைக்க போகிறேன். கொஞ்சம் ஒரு 8 இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போயே ஒரு நல்ல லுக் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஜூம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணதில் வந்து சின்ன இது இருக்குது. ஸோ ஜென்ரேட்டிவ் ரிமூவ் பேக்ரவுண்ட் இது வந்து AI பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இதை வந்து இது ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு எரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஹேர் ரிமூவல் இருக்குது ஆப்ஷன்ஸ்லாம். ஸோ அதை நான் வந்து செப்பரேட் வீடியோவில் வந்து மேக் பண்ணுறேன். அது ஒரு தனி ப்ராசஸாக இருக்கும். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் பிக்சல்ஸ்லாம் ஓரளவு எடுத்துரும். இல்லை உங்களுக்கு லைட்டில் வந்து பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னா. இந்த அளவு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறனால அதுவும் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காது. ஸோ இந்த இடத்துல ஒரு பம்ப் இருக்கிற மாதிரி இருக்குது. இதை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன், எரேஸ் பண்ணிக்கிறேன் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு இந்த லேயரில் கிளிக் பண்ணிட்டு ஒரு நியூ லேயர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் வந்து இப்போ டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் நான் ஃபாண்ட் பார்த்திங்கன்னா தர்மா கோத்திக் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபாண்ட்டில் வந்து தம்ப்நெயில்னு போட்டுக்கலாமா? தம்ப்நெயில்னு போட்டுக்கிறேன். லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம் நல்லா. இதுக்கு ஒரு சின்ன ஒரு லெட்டர் ஸ்பேஸிங் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகே, இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது தம்ப்நெயில்னு. ஸோ இந்த ஒரு சென்டர் பாயிண்ட்டோ ஏதோ ஒரு ஆங்கர் பாயிண்ட்டில் வந்து நம்ம வந்து ஒரு கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு செலெக்ஷன் கிடைக்கும். ஸோ இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஸ்கியூன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டை லைட்டாக மேலே ஏற்றுங்க. இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஒரு நல்ல லுக் அண்ட் ஃபீலில் நம்ம வந்து கொண்டு வரலாம் தம்ப்நெயிலை. ஸோ தம்ப்நெயில் வந்து நம்ம பொசிஷனில் இருக்க மாதிரி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட்டாக ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இதில் மேலே ஒரு ஃப்ரேம் வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு.
ஸோ இப்போ நம்ம வந்து இது மட்டும்தான் நமக்கு வந்து ஃபில்டாக வைக்க போகிறோம். இது வந்து ஒரு ஸ்ட்ரோக்கடாக வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு லேயரை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதோட ஃபில்லை வந்து நம்ம வந்து 0 ஆக்கிடலாம். ஸோ இப்போ இதுக்கு நான் ஒரு ஸ்ட்ரோக் ஆட் பண்ணுறேன். இந்த எஃபெக்ட்ஸில் இந்த ஒரு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்ட்ரோக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரோக்கோட லெவல் வந்து டிஃபால்ட்டாக 4லேயே வச்சுருங்க. இதை நான் கொஞ்சம் வந்து கீழே வந்து போஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இதே மாதிரி இதை வந்து திரும்பி டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு கமாண்ட் J கொடுத்துக்கலாம். விண்டோஸ்னால் கண்ட்ரோல் J. ஸோ கீழே வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஓகே. ஸோ திரும்ப அதே மாதிரி ஒரு கண்ட்ரோல் J கொடுத்து இன்னொரு டூப்ளிகேட் வந்து கீழே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஓகே. ஸோ நாலத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நான் கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். ஓகே, இந்த அளவில் இருந்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஃபைன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஈவனாக வந்து ஒரு இது கிடச்சிருச்சு. ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் விசிபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த லேயர் இருக்குது பார்த்திங்களா, பேக்ரவுண்ட் லேயர். ஸோ இதுக்கு மேலே ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளஸ் கொடுத்தோன்னா நியூ லேயர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதில் நான் வந்து கலர் பிக்கரை சூஸ் பண்ணி இந்த டார்க்கான ஏரியாவில் வந்து ஒரு பிக் பண்ணிக்கிறேன் கலரை. ஸோ இப்போ நான் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதில் போய்ட்டு கிரேடியன்ட் கொடுங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா கீழே இருந்து ஸ்டார்ட் ஆகும் கிரேடியன்ட். நம்ம அப்படி இந்த ஒரு ஆங்கிளை வந்து இந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா மேலே இருந்து நமக்கு வரும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல வந்து -19 கொடுத்துக்கலாம். எக்ஸாக்டாக மேலேருந்து வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு விசிபிலிட்டி வந்து நல்லாயிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை டபுள் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து லைட்டாக ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும். ஃபைன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா விசிபிலிட்டி நல்லாவே இருக்குது. இப்போ நான் வந்து என்னை சுற்றி ஒரு சின்ன வந்து ஒரு கட்டு தெரியுது. ஸோ அதை நான் மறைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளோ மாதிரி ஒன்று ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்னோடய ஃப்ரேமில் வச்சுட்டு நியூ லேயர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ப்ரஷ் டூல் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு லைட்டான ஒரு க்ளோ கலர் பிக்கர் எடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு சுற்றி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன், ஒன் சைடு மட்டும். ஸோ இதை நான் இப்போ வந்து இந்த லேயரில் வந்து செலக்ட் ஆகிருக்கிறப்போ இதோட பிளெண்ட் மோடை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓவர்லே வந்துருச்சு. ஸோ இதில் நமக்கு தேவையில்லாத இடத்தெல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நமக்கு அந்த ஒரு தனியாக வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு ஷேட் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லுக் வந்து கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் பண்ணலாம். இந்த தம்ப்நெயில் டெக்ஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்து நம்ம இன்னொரு லேயர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ரவுண்ட் மாதிரி ஒன்று போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் இதை இன்வெர்ட் பண்ணி இந்த ஒயிட்டை வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அப்படி இல்லைனா ஒயிட் கலர் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன டாட். ஸோ இந்த ஒரு லென்ஸ் மாதிரி ஒரு ஃப்ளேர் வருதுல்ல, ஸோ இதை நம்ம டெக்ஸ்ட்டுக்கு மேலே வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சுட்டு பிளெண்ட் மோடை வந்து நம்ம வந்து இந்த ஸ்க்ரீன்ற பிளெண்ட் மோடை வந்து வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு தனியான ஒரு க்ளோ தெரியும் நமக்கு. இந்த டெக்ஸ்ட்டு மேலே தான் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இப்போயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கட்டு தெரியுது. ஸோ அதுக்கு ஓவராலாக நம்ம மேலே வந்துட்டு ஒரு நியூ லேயர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு டார்க் க்ரே மாதிரி வந்து போய்க்கலாம். கலர் பிக் பண்ணிட்டு கிரேடியன்ட் திரும்ப ஆட் பண்ணலாம். இதில் நமக்கு பாட்டமில் இருந்தால் வேணும். பட் எனக்கு இவ்வளோ தூரம் ஃபில் ஆகக்கூடாது அப்படின்னா நான் வந்து ஸ்கேலை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஹைட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க, கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி. ஃபைன். ஸோ இதில் நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ குணால் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் என்னோடய தம்ப்நெயில் டிசைன். ஸோ ஃபைனலாக நான் ஒரு நல்ல லுக் கொண்டு வரதுக்காக இந்த ஒரு ஆர்ட் போர்டை செலக்ட் பண்ணிட்டு கமாண்ட் E கொடுத்து குரூப் பண்ணிட்டு ஃபில்டரில் போயிட்டு கேமரா ராப் ஃபில்டர் போய்க்கோங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஆட் அண்ட் ப்ளகின். ஸோ இது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்.
இதில் போய்ட்டு நான் பேசிக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணுவேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு லுக் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கணும். ஸோ இதில் நான் வந்து எக்ஸ்போஜர், கான்ட்ராஸ்ட், ஸோ என்னென்னலாம் இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு இமேஜ் வந்து நல்லா கிடைக்குமோ அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். ஸோ மெயினாக எக்ஸ்போஜர், கான்ட்ராஸ்ட், ஹைலைட், ஷேடோஸ், ஒயிட்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். கம்மி வேணால் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ டார்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் வந்து எனக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு கூலான டெம்பரேச்சர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் பேக்ரவுண்ட் ப்ளூவாக யூஸ் பண்ணிட்டு வார்ம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ வந்து அதனால் நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ டிண்ட்லலாம் நான் அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்சர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு கிளாரிட்டி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் மாதிரி ஒன்று கிடைக்கும். ஸோ அது நீங்கள் வந்து நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு விக்னெட் யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் நான் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இதில் எனக்கு வந்து ஒரு பிளாக் ஃபேடு வந்து கிடச்சிரும். ஸோ அதனால் நான் அதை அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதிலலாம் எதுவும் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ப்பனிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்ஸ். ஸோ இதில் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மாஸ்கிங் வந்து எனேபிள் ஆகிரும். ஸோ இதில் ஆல்ட் ஹோல்ட் பண்ணிட்டு லைட்டாக உங்களுக்கு இந்த ஒரு அவுட்லைன் மட்டும் வரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த இடத்துலலாம் அவுட்லைன் மட்டும் வரும். ஸோ அந்த இடம் மட்டும் ஷார்ப் ஆகிறதுக்காக. ஸோ அதில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து கிடைக்கிது. ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு நான் இந்த ஒரு 30 ரேஷியோவில் வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு எட்ஜஸ் மட்டும் நல்லா ஒரு ஷார்ப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூ ப்ரைமரி இருக்குல்ல, ஸோ இதில் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அதனால் இங்கே இதை இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் அவுட். நம்ம கேமரா ஃபில்ட்ரு போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட பிக்சர் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. கேமரா ஃபில்டர் போட்டதுக்கப்புறம் நம்மளோட இமேஜ் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த தம்ப்நெயில் டிசைன். ஸோ இது எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் போடுறீங்க அப்படின்னா தம்ப்நெயில் வைக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோட தம்ப்நெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் குணால். பை.